என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் ஹக், இது உங்கள் ஹக் மோட்டார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் டெல்லி காரு அங்கேருந்து வருது, பாதி ரேட்டுக்கு வருது, கம்மியான ரேட்டுக்கு வருது, அதை எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. டெல்லி காரு டெல்லியிலேருந்து வர அங்கே பேன் பண்ணிட்டாங்க 10 வருஷம் டீசல் காரையும் 15 வருஷம் பெட்ரோல் காரையும். அந்த காரில் அவங்க பாதி விலை கம்மியான விலையெல்லாம் வருது. அதை எடுத்தோம்னா என்ஓசியோட வாங்க வேண்டியிருக்கும். நிறைய அந்த என்ஓசி வாங்கி இங்கே வந்து அதை கிளியர் பண்ணி ரீ நம்பராக வாங்கணும். ரீ நம்பர் வாங்கணும். அந்த வண்டிக்கு ரீ நம்பர் வாங்கினா தான் நம்ம அதை தமிழ்நாட்டு வண்டியாக ஓட்ட முடியும். அதுக்கு ரொம்ப ப்ரொசீஜர், நிறைய செலவு ஆகும். எல்லாமே இருக்குது. அதை பார்த்து வாங்குங்க. வண்டி டாக்குமெண்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டா, ஒரிஜினல் என்ஓசியா எல்லாமே பார்த்து வாங்கினா தான் நம்ம பண்ண முடியும். அந்த ரீ நம்பர் வாங்குறது ரொம்ப செலவாகும். அதனால் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்கிக்கிறங்க. இல்லாட்டி நம்ம அப்படியே வச்சு ஓட்டினோம்னா எங்கேயாவது பிடிச்சாலும் ஓனர் கேட்பாங்க. எல்லாமே வண்டியை கொண்டு போய் ஸ்டேஷனில் நிப்பாட்டினா நீங்கள் வந்து ஓனரை கூப்பிட்டு வாங்கினா கூப்பிட்டு வர முடியாது, கஷ்டம். நம்ம தமிழ்நாட்டு வண்டி நம்ம தமிழ்நாட்டில் எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியூர்காரங்க அந்த ஓனர் வந்து இங்கே இருந்தாங்க, தங்கியிருந்தாங்க, அந்த ஓட்டு யூஸ் பண்ணாங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஒரு டெம்பரரியானா யூஸ் பண்ணலாம். பெர்மனண்டாக வந்து நம்ம பேரில் இருக்குது, நம்ம அட்ரஸ் வேறு அட்ரஸாக இருக்கும், தமிழ்நாட்டு அட்ரஸாக இருக்கும். காரு வந்து டெல்லி அட்ரஸாக இருக்கையில் அவங்க கேள்வி கேட்கல நம்மளால் பதில் சொல்ல முடியாது. அதை வந்து நம்ம உரிய ஆவணம்லாம் காமிச்சு அப்புறம் தான் எடுக்க முடியும். அதாவது ரீ நம்பர் வாங்குறதுக்கு ரொம்ப ப்ரொசீஜர் இருக்குது. இப்போ உடனேலாம் ரீ நம்பர்லாம் தர மாட்டாங்க போகிற மாதிரி. அதனால் நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவைன்னா வாங்கி வச்சு அந்த ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி வாங்கலாம். ஓகே, தேங்க்யூ.